வேர்ல்டு வைடாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டை வாங்கி ரிசர்வ் பண்ணுறாங்க. அதனால தான் கோல்டு ரேட்டு ஏறுது. சாதாரண மக்கள் வாங்கினா கோல்டு ரேட்டு ஏறும் அப்படின்றலாம் கிடையாது. கோல்டு காலங்காலமாக ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கான உண்மையை நான் சொல்லணும்ல, என்ன நடக்குது இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு எல்லாரும் எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்ல. உன் கண்ட்ரிலேருந்து என் கண்ட்ரிக்கு வந்ததுன்னா 50% டேக்ஸ், 18% டேக்ஸ், 25% டேக்ஸ். அமெரிக்கா டாலரை கீழே விழக்கூடாது அப்படின்ட்டு தானே ஒவ்வொரு கண்ட்ரி மேலேயும் டேக்ஸ் போடுறான். அவனே அதிகமாக தங்கத்தை வச்சுருக்கப்ப அவன் எப்படி கீழே இறங்க விடுவோம்? ஜுவல்ஸாக நீங்கள் வாங்கினீங்கன்னா செய்கூலி சேதாரம் அப்படின்னு இருக்கும். விற்க போகிறப்ப அந்த சேதாரம்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு எடுப்பான். நீங்கள் ஒரு பவுன் எடுத்தீங்கன்னா 20,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா யார் அதிக டன் வச்சுருக்கா கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வச்சுருக்கு. 35,500 டன் வந்து தங்கம் வச்சுருக்கான். அப்போ தங்கத்தோட விலை ஏறப்ப அந்த நாட்டோட மதிப்பும் ஏறுதில்லை. எல்லாமே கோல்டை ரிசர்வ் பண்ணிட்டு அந்த ட்ரெஷரி பாண்டை எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விற்க ஆரம்பிச்சோன்னே என்ன ஆகும்? 90% மைனிங் முடிஞ்சிருச்சு. இருக்கிற 10% தான் தங்கமே வேர்ல்டு வைடு இருக்குது. அதுக்கான போட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இன்றைக்கெல்லாம் கோல்டெல்லாம் வெளில போட்டு போகிற மாதிரியா இருக்குது. ஒரு செயினை 5 பவுனில் போட்டு போனால் ராபரி நடக்குது, செயினை அறுத்துட்டு போயிடறாங்க. போனதானே. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. கோல்டு ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணேன். இன்னைக்கு மிஸ்டர் சையத், அதாச்சும் ஃபுல் டைம் ட்ரேடர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. இவர்கிட்ட கோல்டு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கோல்டுனாலே மக்களுக்கு மத்தியில் இது எப்படிதான் இருக்கும், எப்போ எந்த மாதிரியான விலையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 லேக்லாம் தாண்டி போயிட்டே இருந்தது. சடனாக பார்த்தா அந்த 1 லேக்ல இருந்து விலை குறைஞ்சதுலேருந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப ஹையாகவும் ஆகாமல் லோலியும் ஆகாமல் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. இது எப்படி நம்பலாமா, இல்லை நம்பி வந்து நம்ம வாங்கலாமா, இல்லை இதை விட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கோல்டில்? குறையிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம யூடியூப் சேனலில் எடுத்தோம்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்துடும். ஒரு சவரன் 70,000க்கு வந்துடும், ஒரு சவரன் 1,00,000க்கு வந்துடும், ஒரு சவரன் 80,000க்கு வந்துடும் அப்படின்ற நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி கோல்டை பற்றி நிறைய பேர் நிறைய நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ப்ரெட் அக்ராஸ் எவ்ரிவேர். சில பேர் சொல்கிறாங்க 2 lakhs பர் சவரன் வந்துடும், சில்வர் வந்து அவ்வளோ ரேட்டு போயிடும், இவ்வளோ ரேட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. குறைஞ்சாலும் ஒரே அலப்பறையாக இருக்குது. யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் ஏறினாலும் ஒரே அலப்பறையாக இருக்குது. எல்லாருமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இந்த கோல்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல பெரிய வேரியேஷன் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா யார் அதிக டன் வச்சுருக்கா கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வச்சுருக்கு. 35,500 டன் வந்து அவங்க ரிசர்வில் வச்சுருக்காங்க. சரி, இப்போ வேர்ல்டு வைடாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டை வாங்கி ரிசர்வ் பண்ணுறாங்க. அதனால தான் கோல்டு ரேட்டு ஏறுது. சரி, கோல்டு ரேட்டு ஏறுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடாலரேஷன். இந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாலருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம புது நாணயத்தை உற்பத்தி பண்ணி அது மூலியமாக நம்ம ட்ரேடு பண்ணணும். அதாவது க்ரூட் ஆயில் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது எல்லாருமே டாலருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம புது நாணயத்தை கண்டுபிடிச்சி பண்ணணும் அப்படின்ற ரீசனால் தான் எல்லாருமே கோல்டை வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா அமெரிக்காட்ட அதிக கோல்டு இருக்குது. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் தேவையான கடன் எல்லாமே வந்து ட்ரெஷரி பாண்டை எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கு பணத்தை வெளிநாட்டிலேருந்து வாங்கி வச்சுட்டு ஒரு பாண்டை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கான வட்டியை வந்து வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஜப்பான் மாதிரி கண்ட்ரி, சைனா மாதிரி கண்ட்ரிலாம் நிறைய ட்ரெஷரி பாண்டை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாருமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய நிலையற்ற தன்மை ட்ரேடிங்கில் மற்றதில் அவர் பேசுகிறதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுகிற இதில் வந்து எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகி எல்லாமே கோல்டை ரிசர்வ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஷரி பாண்டை எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விற்க ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும்? ரிசர்வ் ஆக மைனிங் வந்து 90% மைனிங் முடிஞ்சிருச்சு. இருக்கிற 10% தான் தங்கமே வேர்ல்டு வைடு இருக்குது. அதுக்கான போட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ போன வருஷம் மார்ச் ஏப்ரலில் வந்து 7,000 8,000 விற்றுக்கிட்டு இருந்தது. அப்படியே 100% 14,000 போச்சு. 14,000லேருந்து 18,000 போச்சு. நான் சொல்கிறது 24 கேரட். 22 கேரட் வந்து அதோட 1,000 rupees கம்மி, 17,000 வரைக்கும் வந்தது.
ஸோ இந்த மிகப்பெரிய ஹியூஜ் இது வந்து இப்போ தான் நடந்திருக்கு. எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ஒரு பபிள், மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே விழுந்துரும் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்களும் நானும் தங்கம் வாங்குறதுனால ரேட்டு ஏறவும் இல்லை, குறையவும் இல்லை. ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ரிசர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கான தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கோல்டு ரேட் ஏறுது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பபிள் மார்க்கெட், அதாச்சும் நீங்களும் நானும் வாங்குறதுனால இந்த கோல்டு ரேட் வந்து குறையாது ஏறாது அப்படிங்கிற ஒரு விஷயம். பொதுவாகவே நம்ம மக்களுக்கு மத்தியில் இந்த கோல்டு அப்படிங்கிறது பயங்கர எமோஷனலாக கனெக்ட் ஆன ஒரு விஷயம். சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், இந்த கோல்டை நோக்கி தான் அவங்க போயிட்டுருப்பாங்க. அந்த வகையில் நம்ம இந்த கோல்டு ரிலேட்டடாக ஏதாச்சும் வீடியோ போடுறோம் அப்படின்னாலே அதுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கோல்டு நீங்கள் வாங்குறத விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கோல்டுடைய ரேட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதாச்சும் நம்ம வாங்குறத குறைச்சாலே வந்து இந்த கோல்டுடைய ரேட் வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அது உண்மையா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வாங்குறது எல்லாமே வந்து 1 சவரன் 2 சவரன் இல்லைன்னா 4 கிராம் 2 கிராம் 5 கிராம் அப்படி தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நடுத்தர மக்கள், வசதியானவங்க, பணக்காரவங்களாம் அவங்க வாங்குறது வேறு, 5 பவுன் 10 பவுன் அப்படின்னு வாங்குவாங்க. ஸோ அதனால எல்லாம் விலை ஏறுறதே கிடையாது. இப்போ ட்ரேடு எங்கே நடக்குது? ஓகே, மெட்டல் ட்ரேடு லண்டன் மார்க்கெட்டில் நடக்குது. ஸோ அங்கே தான் ட்ரேடு நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் வாங்குறீங்களா, ட்ரேடு பண்ணுறீங்களா? மார்க்கெட்டை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இன்றைக்கி மார்க்கெட் விலையை எப்படி எல்லோரும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 4925 ரூபா கோல்டு ரேட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லண்டன் மார்க்கெட்டில், மெட்டல் மார்க்கெட்டில். அப்போ ஒரு அவுன்ஸுங்கிறது வந்து 28.3 கிராம். அப்போ 4925 டிவைடட் பை 28.3 போட்டு வகுத்தீங்கன்னா வர்றதோட இன்றைக்கி டாலரோட ரேட் என்ன, 91 ருபீஸ். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்றைக்கி வரும் கோல்டோட ரேட்டு 15,200 14,500 அப்படின்னு வரும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் நானும் வாங்குறதுனால நடக்கவே இல்லைங்கிறத உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சாதாரண மக்கள் வாங்கினா கோல்டு ரேட்டு ஏறும் அப்படின்றலாம் கிடையாது. கோல்டு காலங்காலமாக ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கான உண்மையை நான் சொல்லணும்ல, என்ன நடக்குது இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு எல்லாரும் எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்ல. இப்போ டாலரு வீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எல்லார் மேலேயும் பர்சன்டேஜ் வரியை விதிக்கிறான். ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படிங்கிறத போடுறான். உன் கண்ட்ரிலேருந்து என் கண்ட்ரிக்கு வந்ததுன்னா 50% டேக்ஸ், 18% டேக்ஸ், 25% டேக்ஸ் அப்படின்னு அமெரிக்கா போட்டுக்கிட்டே இருக்கான். என்ன ரீசன் அப்படின்னா, டீடாலரைசேஷனுக்கு எகெயின்ஸ்டாக பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு வந்து புதிய நாணய கொள்கையை வகுக்கிறாங்க. சரி, அமெரிக்கா வந்து 35,500 டன் வந்து தங்கம் வச்சுருக்கான். அப்போ தங்கத்தோட விலை ஏறப்ப அந்த நாட்டோட மதிப்பும் ஏறுதில்ல. வேர்ல்ட்லேயே அதிக தங்கம் யார் வச்சுருக்கா? 35,500 டன் வந்து அமெரிக்கா வச்சுருக்கான். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறது அவங்களோட பாதுகாப்பை கருதி தான். அன்சர்டனிட்டி வர்றப்ப அந்த கோல்டை விற்று நம்ம சர்வே ஆகிக்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக அவங்க வச்சுருக்காங்க. எந்த கண்ட்ரியும் தங்கத்தை இறக்க விடுமா? கண்டிப்பாக இல்லை. அப்போ தங்க விலை ஏற தானே செய்யும். ஒன்று நியூட்ரலாக இருக்கும், ஆனால் குறையாது. ஓகேங்களா? இப்போ டாலர் விலை குறையிறதுனால தான் மற்ற கண்ட்ரி எல்லாருமே வந்து ட்ரெஷரி பாண்டை விற்கிறதுனால மட்டும்தான் இவன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மேலே அமெரிக்கா வந்து டேக்ஸ் போடுறாங்க. அப்போ கோல்டு எப்படி குறையும்? கோல்டை அமெரிக்கா இறக்க விடுவானா? கண்டிப்பாக இறக்க விட மாட்டான். எந்த கண்ட்ரியுமே அவனோட கோல்டு ரிசர்வை கீழே இறக்க விடவே மாட்டாங்க. சார், இந்த 2027 எண்டில் வந்து கண்டிப்பாக இந்த கோல்டோடைய ரேட் வந்து 80,000 வந்துடும், 80,000க்கும் கீழே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அதெல்லாம் உண்மை இல்லையா? ஸோ நான் எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் ஒரு பேட்டி கொடுத்தேன். 8,500 இருக்கிறப்ப இட் வில் கோ டு 14,000 15,000 போயிட்டே தான் இருக்கும் ப்ரொலாங். இது வந்து டிக்ரீஸே ஆகாதுன்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் சிரித்தாங்க. 10,000 ஆச்சு. 10,000 ஆகிறப்பையும் நான் சொன்னேன் இட் வில் கோ ஃபார் அனதர் 3-2 monthsல வந்து அக்டோபர் மந்த் 2025ல சொன்னேன் இட் வில் கோ டு அனதர் 15,000-16,000 போகும், மேக்ஸிமம் 25,000 போகும்னு சொன்னேன். 18,000 வரைக்கும் ரீச் ஆச்சு. அங்கேருந்து ஒரு இது ஃபால் பேக் நடக்குது. திருப்பி வந்து எப்படி மேடம் பேம்பு மாதிரி போயிட்டே இருக்குமா? அது ரீட்ரேஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ட்ரேடிங்கில் தான் இது நடந்துக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து ஏறுறதோ இறங்குறதோ ட்ரேடிங்கில் இருக்கும். ஸோ ஆல் டைம் ஹை அடித்தோன்னா ஒரு கீழே இறங்கும், திருப்பி அங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட் எடுத்துகிட்டு மேல் நோக்கி போகும். ஸோ இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. அதனால் இறங்குனா இவ்வளோ தூரம் வந்துடும், ஏறுனா இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. எந்த கண்ட்ரியும் வந்து கோல்டு விலையை இறங்க விடவே விடாது. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு கண்ட்ரி வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த கண்ட்ரியோட முக்கியமான இதே வந்து கோல்டு ரிசர்வில் வச்சுருக்கிறது தான். ஏன்னா இது எல்லாமே வச்சுருக்கிறது எல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க். அவங்க எப்படி அவங்களோட இப்போ அமெரிக்கா டாலரை கீழே விழக்கூடாது அப்படின்ட்டு தானே ஒவ்வொரு கண்ட்ரி மேலேயும் டேக்ஸ் போடுறான்.
அவனே அதிகமாக தங்கத்தை வச்சுருக்கப்ப அவன் எப்படி கீழே இறங்க விடுவோம் லண்டன் மார்க்கெட். ஓகே, இப்போ இந்த கோல்டு பற்றி நம்ம பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம், கோல்டு ரேட் ஏறுது இறங்குது. பட் சில்வர் வந்து சைலண்ட்டாக சில வேலையை பார்த்தது, அதாச்சும் சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதை நம்பி நிறைய பேருமே வந்து சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ சில்வர் ரேட்டுமே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இது எப்படி சார் இருக்கு? அது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி 200 போயிட்டு இருந்தது, சடனாக 280 போச்சு, அப்புறம் 300, அதுக்கப்புறம் 450 போச்சு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதுவும் ஒரு ட்ரேடிங் தான். அதிகமாக போயிட்டு எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அங்கேருந்து கீழே இறங்குது ரேலி. ஸோ எந்த இடத்துல வாங்கணும், ஆல் டைம் ஹையில் வாங்கக்கூடாது. இப்போ சாதாரண மக்கள், நம்ம மாதிரி மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில்வர் பீஸோ கோல்டு பீஸோ வாங்கணும், மொத்தமாக வாங்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். இன்கேஸ் இறங்குனதுன்னா ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதுவும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் தேவைக்காக யூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரிலெலாம் வெள்ளி அதிகமாக இருக்கோ அங்கே போயிட்டு சைன் பண்ணுறாங்க. அடுத்த 25 இயர்ஸுக்கு தேவையான வெள்ளியை வந்து எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா அதுக்கு கோபமாகுது. ஸோ இது மற்ற நாடுகள் நடக்கிற போட்டினால தான் இந்த அப் அண்ட் டவுன்ஸ் நடக்குது ஒழிஞ்சியும் இது கீழே இறங்காது. ஒன்ஸு வந்து மேலே ஏறிடுச்சு அப்படின்னா அதோட ஃபால், நீங்கள் 200 இருக்கிறப்ப 450 போச்சு நான் ஏறிடுச்சுன்னு நீங்கள் திருப்பி அதே இது 280 இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. 300 லாஸ்ட் வீக்கு போயிட்டு இருந்தது, 320. இந்த சின்ன இது வந்து அப் அண்ட் டவுன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. ஒன்ஸ் ஏறினதுன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாகும், அதுக்கப்புறம் மேல் நோக்கி தான் போகும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து வெள்ளியை தான். ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ எல்லாருமே கிராஜுவலாக நீங்கள் பை பண்ணுங்கள். மொத்தமாக உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் கொண்டு போய் அக்குமுலேட் பண்ணி அதில் போட்டுறாதீங்க. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள். ஆல்ரெடி தங்கம் வச்சுருக்கவங்க சூப்பர், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. புதுசாக தங்கம் வாங்குறவங்க வந்து கொஞ்சம், அதாவது அசட்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. மொத்தமாக போயிட்டு ஒரு 50 கிராம் எடுக்கிறேன், 20 கிராம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. ஏறுறப்ப காயின்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க, அதில் ஒரு டாலர் போட்டால் தான் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேஃபாக இருக்கும். என்றைக்கு தங்கம் குறைஞ்சிருக்கு நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி 1970லேருந்து எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு பவுனே வந்து 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, 300 விற்ற காலம்லாம் உண்டு. ஸோ அங்கேருந்து 2000 வந்தது, 3000 வந்தது, 4000 வந்தது, அப்புறம் 10,000 தான் போகும் அப்படின்னாங்க. 10,000த்தையும் தாண்டி இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வேரியேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி பயப்பட வேணாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணணுன்னா கிராஜுவலாக வாங்கிக்கிட்டே இருங்க. இப்போ கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறவங்க வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத கிளியராக சொன்னீங்க. சில பேர் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குவாங்க இல்லையா, அதை போட்டு அழகு பார்க்கணும் ஆனால் கம்மி ரேட்டில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். எப்படின்னா அதை ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குவாங்க, ஆனால் அவங்களுடைய அவசர தேவைக்கு அதை கொண்டு போயிட்டு அடகு வச்சு அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களாம் எப்போ சார் இந்த கோல்டை வாங்கலாம், எப்படி வாங்கலாம்? தயவுசெய்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறவங்க பாராக வாங்கிக்கோங்க, இல்லை காயின்ஸாக வாங்கிக்கோங்க. 24 கேரட்டாக வாங்குங்க, 22 கேரட்டாக வாங்காதீங்க. ஏன்னா அதில் மற்ற மெட்டீரியல் சேர்க்கறதுனால தான் அது 22 கேரட். 18 கேரட்னா இன்னும் ஜாஸ்தியான அதர் மெட்டீரியல் சேர்க்கறதுனால தான் அது 18 கேரட்டு. ஸோ பியூர் கோல்டு 24 கேரட்டு ஜுவல்ஸாக நீங்கள் வாங்கினீங்கன்னா செய்கூலி சேதாரம் அப்படின்னு இருக்கும். விற்க போகிறப்ப அந்த சேதாரம்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு எடுப்பான். 10% செய்கூலி அதெல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு பவுன் எடுத்தீங்கன்னா 20,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி காயின்ஸாக எடுத்தீங்கன்னா அந்த இது இருக்காது உங்களுக்கு. ஜிஎஸ்டி மட்டும் 3% பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கெல்லாம் கோல்டெல்லாம் வெளில போட்டு போகிற மாதிரியா இருக்குது. ஒரு செயினை 5 பவுனில் போட்டு போனால் ராபரி நடக்குது, செயினை அறுத்துட்டு போயிடறாங்க. போனதானே. அந்த கோல்டெல்லாம் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஒரு செயின் போட்டு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வெளில போகிறதுக்கு வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே வந்து காயின்ஸு, பார், அது மாதிரி நீங்கள் வாங்கி ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நாளைக்கு போய் பேங்க்கில் வைக்கிறப்ப இந்த டாலர் மாதிரி போட்ட காயின்ஸ் எல்லாம் விற்கிது. ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் வச்சிங்கன்னா பேங்க்கில் போயிட்டு வச்சுட்டு நீங்கள் இது வாங்கிக்கலாம், பணம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் பவுனாக போய் எடுக்கணும், ஜுவல்ஸாக போய் எடுக்கணும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்து பே பண்ணணும். நாளைக்கு விற்க போகிறப்பையும் செய்கூலி சேதாரம் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ நியர்லி 40% வந்து நீங்கள் வாங்கினதில் காணாமல் போயிடும். ஸோ அதனால் மை அட்வைஸ் வந்து காயின்ஸாக நீங்கள் வச்சுக்கிறது ஃபார் பெட்டர். கண்டிப்பாக சார். கோல்டு ரிலேட்டடாக இவ்வளோ விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.